இந்த திருச்சி மண்ணு இன்றைக்கு அமைதியா இருக்கு. நேற்றைக்கு எப்படி இருந்தது தெரியுங்களா? இந்த காவிரி ஆறு போல எங்கு திரும்பினாலும் மனித தலைகள், மக்கள் கூட்டம். நாம் தமிழர் கட்சியுடைய பிரம்மாண்டமான மாநாடு பிப்ரவரி 21ஆம் தேதி நேற்றைக்கு திருச்சியில் நடந்தது. லட்சக்கணக்கான தொண்டர்கள் திரண்டிருந்தாங்க. சரி பாதி வேட்பாளர்கள் அறிமுகம் செஞ்சாங்க. பெண்கள், ஆண்கள்னு 234 தொகுதிகளுக்கும் காரைக்குடியில் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் போட்டி போடுறாரு. திமுக, அதிமுக ரெண்டு கட்சியும் ஒரே மாதிரி தான் பார்க்குறோம். அப்புறம் 5000 ரூபாய் ஒரு பக்கம் திமுக அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் 2 லட்சம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கடனும் இருக்கு. இந்த அரசாங்கம் மக்களை கடன்ல தள்ளி இருக்கு அப்படின்ட்டு இருக்காரு. அப்புறம் இது ரசிகர்கள் மாதிரியான கூட்டம்லாம் கிடையாது, கொள்கை கூட்டம் அப்படின்னும் இதுல பதிவு செஞ்சிருக்காங்க. ஒரு மாநாடுனா எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத இதுல உணர்த்தி இருக்காங்க. எந்த அசம்பாவிதங்களும் இல்லை. கட்டுக்கோப்பாக இந்த மாநாட்டை நடத்தி வெற்றிகரமா முடிச்சிருக்காங்க. பிளாஸ்டிக்லாம் எல்லாவற்றையும் எதுவுமே இல்லை, அப்படி இருந்ததையும் சரி பண்ணி சுத்தப்படுத்தி அந்த இடத்தையும் தூய்மைப்படுத்தி ஒரு முன்னுதாரணமான மாநாட்டை நாங்கள் எப்போ அதை செய்வோம், இந்த முறையும் நிரூபிச்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க நாம் தமிழர் கட்சியினர். கிட்டத்தட்ட 50 தொகுதிகளை டார்கெட் செய்து அதில் குறைந்தது 5 எம்எல்ஏக்களாவது இந்த முறை சட்டமன்றத்துக்கு போகணும் அப்படின்னு திட்டமிட்டு மாற்றத்துக்கான ஒரு நம்பிக்கையாக எங்களை பார்த்து வாக்கு செலுத்துங்கன்னு மக்கள்கிட்ட கேட்டிருக்காங்க. இன்னும் பல விஷயங்கள் இந்த மாநாட்டில் முன்னெடுத்திருக்காங்க. அதில் முக்கியமாக மாநாடுனா இதுதான் மாநாடு அப்படின்னு இதில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மற்ற விஷயங்கள் அடுத்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். திருச்சி மண்ணில் இருந்து தான் உங்கள் சகோ சேத்தா இளங்கோவன்.